ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான சைத்தான். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கபீர். இவர் பேசிக்காக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஜோதி அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி, ஜான்வி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொண்ணு, டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, துருவ் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பையன். இது இவங்களுடைய அழகான குடும்பம். இவங்களுக்கு ஒரு ஹில் சைடில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது. வெக்கேஷனுக்கு ஜாலியாக ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து அப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி படத்துடைய ஆரம்பத்திலேயே இவங்க வீட்டிலேருந்து இவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு கிளம்புறாங்க. காரில் ஜாலியாக சந்தோஷமாகத்தான் போகிறாங்க. போகும்போது லாங் டிரைவ் போனோம் அப்படின்னா ஊடால எங்கேயாவது ஹோட்டல் தெரிஞ்சதுன்னா வண்டியை நிறுத்திட்டாங்க, சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு, வாங்கலை போய் டீ சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் டேபிளில் உட்காந்து சரி 2 காஃபியை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போய் பக்கத்தில் அந்த சர்வர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டால் அவர், சார் நீங்கள் போய் டோக்கனை போடுங்க அப்படிங்கிறாப்புல. சரின்னு அந்த பில் கவுண்டருக்கு நம்ம கதாநாயகன் போய் கேட்டால், சார் இவ்வளவு தான் காசு அப்படின்னா, ஹீரோ கிட்ட பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது, 500 ரூபா மாதிரி அமௌண்ட்டாக தான் இருக்குது, சேஞ்ச் இல்லை, ஜிபே பண்ணலாமான்னு கேட்டால் அதையும் அந்த ஒத்துக்க மாட்டேங்கிறேன், அதெல்லாம் பண்ண முடியாது சார், நீங்கள் கேஷ் தான் கொடுக்குறேன்னு. இவர்கிட்ட சேஞ்சே இல்லை. திருப்பி வந்து உட்காந்துடுறாப்புல கடுப்பில். என்னங்கிறா, இவ்வளோ காசு வச்சுருந்து 2 காஃபி வாங்க முடியல அப்படின்னு உட்காந்துடுறாப்புல. அப்போ கொஞ்சம் நேரத்தில் 2 காஃபியை கொண்டு வந்து இன்னொரு நபர் வைக்கிறாப்புல டேபிளில். சாப்பிடுங்க, பார்த்துட்டு தான் இருந்தேன், பாவம் சேஞ்ச் இல்லை உங்கள்கிட்ட, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் இதே மாதிரி அந்த பக்கம் வந்த ஒரு நபர் தான். ஆனால் அவர் வாங்கி கொடுத்துவிட்டு அந்த நபர் பக்கத்தில் போய் டேபிளில் உட்கார்றாப்புல. ஹீரோவுக்கு மனசில் ஒரு சின்ன யோசனை, எங்க நம்ம காஃபியெல்லாம் வேறு வாங்கி கொடுத்துருக்காரு, தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்புல, நல்லா இருக்கும் சார், நீங்கள் கொஞ்சம் வேணால் வாங்கலேன், நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காருங்களேன் அப்படின்னு நம்ம கதாநாயகன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் கூப்பிட போக, சார் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே, நான் வரலாம்ல அப்படின்னு வந்து அந்த ஆள் உட்கார போக, கடைசியாக அந்த ஆள் ஒரு லட்டு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி கொடுக்குற மாதிரி கொடுக்க, இது அந்த சின்ன பையன் சாப்பிட்றதுக்குள்ளே எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவுடைய பொண்ணு இருக்குதே, மூத்த பொண்ணு, அந்த பொண்ணு இந்த லட்டை சாப்பிட்றது. சாப்பிட்ட அந்த செகண்ட்லேயே இந்த லட்டில் என்னமோ ஒன்று இருக்குது, நமக்கு என்னமோ ஒன்று ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது அந்த பொண்ணுக்கு தெளிவாக அந்த பொண்ணால் உணர முடியுது. ஆனால் என்ன அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியலை. ஆனால் அந்த ஒரு நொடி பொழுதுலேருந்து இந்த புதுசாக வந்தார்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சரு, அந்த ஆள் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்குது. அப்பா அம்மா சொன்னால் கூட அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது. ஆனால் அந்த புதுசாக வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறத அப்படியே அந்த பொண்ணு செய்கிறா. இதில் இந்த ஃபேமிலிக்கு ஒன்றுமே புரியலை, என்ன ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இல்லை நாங்கள் கிளம்புறோம், பரவாயில்ல எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபேமிலி எல்லாம் கிளம்பி உங்களுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிடுறாங்க. போய் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அதே ஸ்ட்ரேஞ்சர் நேராக அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வீட்டிலே வந்து நிற்கிறான். இருந்தாலும் அங்கே தானே பார்த்தோம், எப்படி நம்ம வீடை கண்டுபிடிச்சி வீடு வரைக்கும் வந்தான் அப்படின்னா, வந்தவன் சொல்கிறான், என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வேணால் ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் ஏற்றிக்கலாமா இங்கே வந்து அப்படின்னு வீட்டுக்குள்ளே வர்ற அந்த நபர் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக ஆக போகுது அப்படிங்கிறது கதாநாயகனுக்கும் சரி அவருடைய மொத்த குடும்பத்துக்கும் சரி அந்த தருணத்து வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் அவங்க மட்டும் இல்லை, நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் 2023 ஒரு குஜராத்தி சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான வஷ் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக்கு தான். இதை விகாஸ் பால் அப்படிங்கிறவர் தான் ஹிந்தியில் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. ஆடியன்ஸை முடிஞ்ச அளவுக்கு கடைசி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தை விட்டுட்டிங்கன்னா எந்த அளவுக்கு பரபரப்பாக எங்கே இப்போ என்ன நடக்குது, இவன் என்ன தான் பண்ண போகிறான், இவனுடைய மோட்டிவ் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படின்னு புரியாத அளவுக்கு பரபரப்பாகவே ஆடியன்ஸை உட்கார வச்சிருக்க ஒரு கதைக்களம் தான் இது. டெஃபினட்டாக ஒரு சூப்பரான படம் தான் இது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களே 4 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று மாதவன், அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமே வேறு லெவல் கதாபாத்திரம். அதை அவர் எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியுமோ செம்மையாக பண்ணியிருக்காரு நம்ம ஆர் மாதவன். அதே மாதிரி மாதவனுக்கு பெருசாக குறைச்சல, மாதவனுடைய கதாபாத்திரம் பயங்கர வெயிட்டான ஒரு வில்லன் ரோல், அது அந்தளவுக்கு சூப்பராக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். ஆனால் அதுக்கு பெருசாக குறைச்சல் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸில் முடிஞ்ச அளவுக்கு மற்ற 3 பேரும் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம அஜய் தேவ்கன், 2வது ஜோதிகா, 3வது ஜங்கி போடிவாலா. அவங்க தான் வந்து அஜய் தேவ்கனுடைய அந்த மூத்த பொண்ணாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருமே, அந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே அந்த கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு எல்லாருக்கிட்டையும் இருந்து. ஆனால் இதில் மேட்டர் என்ன தெரியுமா, இந்த படம் 2023 குஜராத்தி படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் சொல்லிட்டோமா. அப்போ அந்த குஜராத்தி படம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
உண்மையை சொல்லணும்னா நான் சொன்னேன்ல, மாதவனுடைய கதாபாத்திரம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அந்த வீட்டையே அந்தல சிந்தலையாக்கி நம்ம ஒரு தகப்பனாக அந்த படத்தை பார்க்கும்போது எங்க இவனெல்லாம் உயிரோட வெளியே விடவே கூடாதுங்க, என்னங்க இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு குமுறல் நம்மள அறியாமல் உள்ளே வருது. அப்படின்னா அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படி, மாதவன் பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்ட விதம் அப்படி. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, இந்த பர்டிகுலர் கதாபாத்திரம் இருக்குல்ல, இது த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் ஆகக்கூடிய கதாபாத்திரம் தான். நீங்கள் மினிமம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க எங்கேருந்து எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது இதில் கிடையாது. இதுதான் 2023 குஜராத்தி படத்துடைய ரீமேக் நமக்கு தெரியுமே. அந்த ஒரிஜினல் குஜராத்தி படத்தில் அந்த கதாபாத்திரம், வில்லனுடைய கதாபாத்திரம் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க அப்படின்னா, 1997 ஒரு ஆஸ்திரியன் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக வெளியான ஃபன்னி கேம்ஸ்னு ஒரு படம் ஒன்று இருக்குது. நம்மளே விமர்சனம் பண்ணி என்னடா படம் சாமி இதுன்னு சொல்லி பார்க்க சொன்ன படம், வேற லெவல் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் அது. இது வரைக்கும் அந்த ரிவ்யூவையோ படத்தையோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் ஆர்னோ ஃபிஷர்னு சொல்லி ஒரு வில்லன் அதான் அவர் தான் வில்லனுடைய பேர். அது அவர் அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ண விதம் இருக்குது பாருங்க. இந்த படத்தில் மாதவனுடைய கதாபாத்திரம் கொஞ்சம் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அதில் தான் எனக்கு என்னங்க இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் ஆர்னோ ஃபிஷர் அந்த கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ண விதம் இருக்குது பாருங்கள். அவர் ஒரு சைக்கோ. அந்த படத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் அந்த குடும்பத்தை எவ்வளவு சிதைக்க முடியுமோ அவ்வளவு சிதைச்சிருவான் அந்த ஆள். அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆளை எடுத்து சொருகணுங்கிற ஒரு கோபம் வராத ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணியிருப்பாப்ல. மாதவன்லாம் தாண்டி வேறு லெவலில் பண்ணியிருப்பான் அந்த ஆள். இந்த ஆள் ஆக்டரே கிடையாதுங்க. இந்த ஆள் ஒரு ஒரிஜினல் சைக்கோங்கிற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருப்பாப்ல. அந்த ஆக்டர் யார்? ஆர்னோ ஃபிஷர். எதில்? ஃபன்னி கேம்ஸில் 1997 வெளியான அந்த படத்தில். அந்த கதையில் அந்த கதாபாத்திரத்தில் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அங்கே இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு இந்த குஜராத்தி படத்தில் இன்ஸ்பயர் ஆகி வச்சுருப்பாங்க. இது அஃபீஷியல் ரீமேக்குங்கிறனால அப்படியே வந்துருச்சு இந்த படத்துக்கு. மாதவனும் செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருந்தார் அந்த ரோலை. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான ஒரு படம் தான். இந்த படத்தில் எனக்கு ஒத்து வராத ஒரே ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? மாதவனுடைய கதாபாத்திரத்துக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய இன்டென்ஷன் இருக்குங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்குது, இதுக்குள்ளே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தையே நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். நீங்கள் கடைசியாக பிளாக் மேஜிக்னு சொல்லி சப்பையாக முடிச்சு விட்டாங்க. அது நான் எதிர்பார்க்கவே கிடையாது. சில பேத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், சில பேத்துக்கு ஏங்க என்ன சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க 2 மணி நேரம் படம் அப்படின்னா, எந்த ரேஞ்சுக்கு அந்த படத்தை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கடைசி காம நேரத்தில் என்னங்க இப்படி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஆக்சுவலாக பெருசாக செக்ஷுவலி எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த படம் பார்க்கும்போது 2023 நைட் ஷியாமலன் டைரக்ட் பண்ண நாக் அட் த கேபின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று இருக்குது. இதே மாதிரி வெக்கேஷனுக்கு ஒரு ஜாலியாக ஒரு தனியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு உடன் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி அழகாக போய் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ திடீர்னு 4 பேர் இந்த கதவை தட்டுவாங்க. இதில் மாதவன் மட்டும் தட்டுறாரு இல்லையா, அதில் 4 பேர் தட்டுவாங்க. உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா உங்கள் உசிர் எல்லாத்தையும் கொடுத்தா தான் முடியும் அப்படின்னு புதுவிதமாக காமெடி பண்ணுவாங்க அவங்க. எனக்கு அந்த படமும் ஞாபகம் வந்தது இந்த படம் பார்க்கும்போது. அப்புறம் என்ன பாருங்கள், இந்த படமே டெஃபினட்டாக ஆடியன்ஸ் ஒரு தடவை பார்த்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச் தான். பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.